பாருங்க, இந்த வீட்ல ரூப்ல பைப்பு நாங்க போடல, காடி வெட்டி பொட்டி பைப்பும் நாங்க போடல. ஆனா ஒயரிங் பண்ணி சுவிட்ச் போர்டு மாட்டி வேலையை நாங்க தான் முடிக்க போறோம். யாரோ கஷ்டப்பட்டு ரூப்ல பைப் போட்டு காடி வெட்டி பைப் போட்டு வச்சா நான் நேக்கா ஒயரிங் பண்ணி சுவிட்ச் போர்டு மாட்ட போறேன்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச எலக்ட்ரிஷியன் அண்ணாவே வேலையை செய்ய சொன்னாரு. அதனால தாங்க நான் செய்யறேன். நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நான் வேலை செய்யக்குள்ள கவனிச்சேன், வீட்டுக்காரங்க வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னு ரொம்பவே அர்ஜென்ட் பண்றாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், நான் ரேட்டுக்கு வேலை செஞ்சாலும் லேபருக்கு வேலை செஞ்சாலும் ஒரே மாதிரி தான் வேலையே செய்வேன். இந்த வீட்டுல லேபருக்கு தான் வேலை செய்யறேன். ஒரு சில தேவைப்படுற பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் வைக்கல. அதனால தேவைப்படுற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ட்ரா காடி வெட்டி பைப் போட்டேன். பாத்ரூம்லயும் காடி வெட்டி பைப் போட்டாச்சு, இந்தியன் கிளாஸ்லயும் வச்சாச்சு. இந்த ஊர்ல நம்ம செய்யற வேலையை பார்த்துட்டு அடுத்த வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலையும் பார்த்து செஞ்சா சீக்கிரம் வேலையை முடிங்கப்பா, மேன் பவர் அதிகமாகுது. அப்பவே எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, 2 பேர் வந்தா ஒரே நாள்ல வேலையை முடிச்சு கொடுத்துருவேன்னு. ஒரு சில எலக்ட்ரிஷியன் இந்த வார்த்தையை ஏன் ஊதுறீங்கன்னு தெரியல. ஒரே நாள்ல வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்களாமே? எங்களுக்கும் ஒரே நாள்ல வேலையை முடிக்க முடியும். 2 ஒயரை மட்டும் ஈத்து அதிலே ஜாயிண்ட் அடிச்சு எல்லா லைட்டையும் எரி வைக்க தெரியும். ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் எலக்ட்ரிஷியன் சொல்லாதீங்க. நான் சொல்றது தப்பா ரைட்டான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க.